தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக சட்டமன்றத்தில் பேசிவிட்டார். அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலையை தான் அவர் சட்டமன்றத்தில் பேசினார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் காவிரி நதிநீர் உரிமையில் ஒற்றுமையாக தான் இருக்கிறது. தமிழ் மக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இது உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே இதில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை, மீண்டும் இன்னொரு துவக்கம் என்பது கூடாது. ஏற்கனவே நதிநீர் ஆணையம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது, நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. எனவே அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு நீருக்கு இயங்குகிற மாநிலம், நீர் பிடிப்புள்ள மாநிலம் கர்நாடகம். எனவே நமக்கு வர வேண்டியது மிக நியாயமான உரிமை, அது ஒன்றும் சலுகை அல்ல, ரைட்ஸ். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை உரிமைக்காக விட்டுக் கொடுக்காத போராட்டம் நடத்துகிற அதே நேரத்தில் கர்நாடக மக்களின் தேவைகள், அவர்களது உணர்வுகளுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அவர்களின் குடிநீர் தேவைகளுக்கும் நாங்கள் உயர்ந்த மதிப்பளிக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை, 2 மாநில எல்லைகளை பொறுத்தவரை, கர்நாடகத்தை பொறுத்தவரை 2 மொழி பேசுகிற மக்களும் ஒரு சொந்த சகோதரர்கள் தான் வாழ்கிறார்கள். பல லட்சக்கணக்கில் வேலை பார்ப்பது, வாழ்வது, நிரந்தரமாக தங்கி வாழ்வியல் முறைகளை மேற்கொள்வது என்று இருவரும் பாகுபாடு இல்லாமல் வாழ்கிறோம். இந்த ஒற்றுமை நீடித்து நிலை பெற வேண்டும். இந்த ஒற்றுமையை சிதைக்கிற எந்த செயலிலும் கர்நாடக அரசு ஈடுபடக்கூடாது. மேகதாது அணை என்பது நமது இரு மாநிலங்களின் ஒற்றுமை மீது எழுப்பப்படுகிற கேள்வியாக தான் அமையும். எனவே கூடுதல் பொறுப்புடன் கர்நாடக அரசு நடந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமையின்பால், இந்த உணர்வுகளின்பால் அது மதிப்பளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ கட்ட தொடங்கிட்டாங்க அப்படின்ற தகவலை அதிர்ச்சி தகவல்கள் எப்படி அது கட்டக்கூடாது. ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது, நாட்டின் பிரதமர் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது அணை கட்டுவது என்பது 2 மாநிலங்களுடைய உரிமையை நெருக்கடிக்குள்ளாக்கும், நீண்ட நெடிய தொன்மைகளை இது கேள்விக்குள்ளாக்கும், சட்டத்தின் ஆட்சி முறையை கேள்விக்குள்ளாக்கும். கூடுதலாக உணர வேண்டிய கடமை கர்நாடக அரசுக்கு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். தமிழக முதல்வரின் வேண்டுகோளை கர்நாடக அரசு ஏற்க வேண்டும், பிரதமர் ஏற்க வேண்டும். தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் மதிப்பளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.